ஸோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குதே. லஞ்சம் வாங்கியாவது பில்டருக்கு பணத்தை கொடுத்து தான் ஆசைப்பட்ட வீடை வாங்கி ஆகணும்னு மச்சான் முடிவு பண்ணிட்டான். அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்ட்ராக்டர் மணி வேற கையில் பணத்தை வச்சுட்டு காலை சுத்தின பா மாதிரி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். மச்சான் இப்போ மணி வேற கூட்டிகிட்டு வர சொல்லிட்டான். ஐயோ, இதுக்கு மேலே நம்மளால சமாளிக்க முடியாது. மச்சானை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு ஆதிர சிஸ்டர் தான் சரியான ஆளு. அதனால சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இப்போ விஷயத்த சொல்லிடுவோம். முரளி சார், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். சார், ஞாபகம் இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம பிளானை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அதுல தான் நம்மளோட சந்தோஷமே இருக்கு. புரியுதா? புரியுது சார். கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அந்த ரொம்ப நேர்மையா இருந்து எந்த டெண்டரையும் எடுக்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன் மேல இருக்கிற கொலவெறியில அவனை போட்டு தள்ளிடலான்னு கூட பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னண்ணே, பார்ட்டியும் நம்மள மாதிரியே அந்த பிருபம் மேல செமகான்ல இருக்காப்ல. ஒருத்த அந்த சேர்ல உட்கார்ந்துகிட்டு 100 பேரை சம்பாதிக்க கூட விடாம எப்ப பாரு நேர்மன் பேசிக்கிட்டே இருந்தா அவன் மேல அந்த 100 பேரும் கொலை காண்டில தானே இருப்பாங்க. கரெக்ட் தான் முரளி சார். ஆனா எனக்கு அப்படி இல்ல. பிரபு கூட பர்சனல் பிரச்சனை தான். ப்ரொஃபஷனல் பிரச்சனை எதுவுமே கிடையாது சார். ஆமா சார். அதனால தான் நீங்க நிதானமா யோசிச்சு தெளிவான இப்படி ஒரு சூப்பர் பிளான போட்டிருக்கீங்க. அவன் லஞ்சம் வாங்குற மாதிரி செட் பண்ணி மாட்டி விட்டுட்டு அவன் வேலையையும் காலி பண்ணி அவன் வாழ்க்கையையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கீங்க. இப்படி ஒரு ஐடியா எனக்கு தோணாம போச்சேன்னு நான் ஃபீல் பண்ணினாலும் உங்க ஐடியாவை நான் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அந்த வகையில எனக்கு சந்தோஷம் தான். நான் இதை கச்சிதமா முடிச்சிட்டு வரேன் சார்.